விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண் தொழிலுடன் உப தொழிலாக வேளாண் சார்ந்த ஏதேனும் ஒன்றை செய்தால்தான் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு பகுதியிலும் விவசாயிகளுக்கு வேளாண் துறை வல்லுநர்கள் தொழில்நுட்ப பயிற்சி கொடுத்து வருகின்றனர். கால்நடை வளர்ப்பு போலவே பறவைகள் வளர்ப்பும் பலவாறாக சொல்லித் தரப்படுகிறது. புறா வளர்ப்பில் வெற்றி கண்ட நாமக்கல் மாவட்ட ஊத்துவாரி கிராம வக்கீல் தோட்ட விவசாயி ஆர் ராஜலட்சுமி அவர் தன் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, நாங்க இது ஒரு 13 வருஷமா புறா வளர்த்திட்டு இருக்கோம். புறா ஸ்டார்டிங்ல ஒரு 30 புறா வாங்கி பொட்டிக்கடை மாதிரி வாங்கி அதுலதான் ஃபர்ஸ்ட் வச்சோம். அதுக்கப்புறமா அதுல பரவாயில்ல, இன்கம் நல்லா இருக்கு அப்படிங்கறத வச்சு இப்ப இந்த மாதிரியான ரூம் கட்டி அதுல இப்ப 600 புறா ஒரு ரூமுக்கு இது பண்ணி வச்சு ஒரு ரூம்ல 200 புறா இருக்கு. மொத்தம் 600 புறா இருக்கிற அளவுக்கு இப்ப இது பண்ணியிருக்கோம். மாசம் கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். இது பெரிய வேலையும் இல்ல. தண்ணி மட்டும் ஒரு தொட்டி நிறைய வச்சிருவோம். மறுபடி காலையில ஏந்திரிச்சோடனே கொஞ்சம் தீனி போட்டுருவோம், அவ்வளவுதான். அதே போயிட்டு கூண்டுக்கு தானா வந்துரும். நைட் ஆனா அந்த கூண்டு மேல் கூண்டை மட்டும் லாக் பண்ணி விட்டுருவோம். பூரா இங்கேயே சேல்ஸுக்கு அவங்களே வந்துருவாங்க. அவங்களே வாங்கிட்டும் போயிருவாங்க. நாங்களா போயிட்டு வியாபாரியை தேடி கொடுக்கணும் அப்படிங்கறதும் இல்ல. தானா எங்களை தேடிய என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிடுவாங்க. நாங்க ஜோடி 150 ரூபாய் ரேட்ல கொடுப்போம். அப்படிங்கும்போது எங்களுக்கு இதுல கஷ்டமாவும் தெரியல. என்ன மாதிரி மகளிர்லாம் வீட்டுல இருந்தே சாதாரணமா இதை நீட்டா வீடு ஒரு இன்கம் சைடு இன்கமாவே சம்பாதிக்கலாம். இதுதான் இது பண்ணணும். மத்த எது வேலை செஞ்சாலும் இது ஒரு ½ வேலை தான். அரை மணி நேரத்துல இதனுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிரும். மற்றபடி இதுல நமக்கு கஷ்டம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எங்க போனாலும் அது நம்மள தேடி வந்துரும். குஞ்சு இதானா அது குஞ்சு பறிச்சுச்சுன்னா அந்த குஞ்சை எடுத்து ஒரு 15-20 நாளையிலேயே குஞ்சு நமக்கு இதா வந்துரும். அப்படிங்கும்போது அதோட இது நமக்கு அது பெருசா இதா தெரியறது இல்ல. கஷ்டம் வேலை கஷ்டமாவும் இருக்கிறது இல்ல. செய்யறதுல நமக்கு ரொம்ப அதனால என்ன செய்யறோம் என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா போயிரும். காலையில ஏந்திரிச்சா ஒரு ½ வேலையிலேயே அது முடிச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். மத்த என்ன வேலைக்கு போனா கூட பிரச்சனை இல்லை. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், இருந்தாலும் எனக்கு அது அவ்வளவா கஷ்டமா தெரியல. இதுக்கு பெருசா நோய் வர்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கு மெடிசன் கொடுக்க தேவையில்லை. காலையில ஒரு டைம் முத்து சோளம் போடுவோம், அவ்வளவுதான். மக்கா சோளமோ மற்ற கம்போ ஏதோ ஒரு தீவனத்தை போட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் அதுக்கு டானிக் கொடுக்கணும், இல்ல மெடிசன் கொடுக்கணும், வேக்சின் போடணும் அப்படிங்கிற எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இதுவரையில எதுவும் நோய் வந்ததாவும் இல்லை. 24 ஹவர்ஸ் தண்ணி மட்டும் நம்ம வச்சா போதும். மத்தபடி நம்ம போடணுங்கிறது கூட இல்ல. நம்மளா விரும்புனா ஏதோ குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி வளர்க்குறோம். அதனால அதை விரும்புனா நாம தீனி போடலாம். அப்படி இல்லைன்னா தீனி இல்லைனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம 10 நாள் வெளியில போயிட்டு வந்தாலும் அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தண்ணி மட்டும் வர்ற மாதிரியே ட்ரிப்ஸ் போடுற மாதிரி சொட்டு சொட்டா வர்ற மாதிரி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நம்ம 10 நாள் வெளியில போனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. அது பாட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்துக்கும், வெளியில போய் இறைய எடுத்துக்கும். இது பெரிய ரூம் போட்டு இல்ல கட்டடம் போட்டு பில்டிங்ல தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சாதாரணமா ஒரு பொட்டிக்கடை மாதிரி வச்சு கூட வளர்க்கலாம். இது டவுன்லயும் மொட்டை மாடியில ஒரு சின்னதா அரை மாதிரி பொட்டிக்கடை தடுத்து அந்த இதுல கூட வளர்க்கலாம். மொட்டை மாடியில வளர்த்தா கூட நமக்கு தேவையான இன்கம் வந்துரும். அதுக்கான ரிஸ்க் நம்ம எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்ல. ரொம்ப சிம்பிளான செலவுல கண்டிப்பா செய்யலாம். அதனால எந்த இதுவும் உங்களுக்கு கிடையாது. சிலர் சொல்லுவாங்க இது புறா வளர்த்தா வீட்டுக்கு நல்லது இல்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எனக்கு அது மூட நம்பிக்கை. கண்டிப்பா அதனால ஒண்ணும் இல்ல. நாங்க 13 வருஷமா வளர்க்குறோம். எங்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்பவே நல்லா இருக்கும். இதனால இன்கம்ல ரொம்ப நல்லாவே இருக்கிறோம். அதனால அந்த மூட நம்பிக்கையை நம்பாதீங்க. மேலும் விவரங்கள் பெற ஆர் ராஜலட்சுமி அவர்களை 0944376103 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.